ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 14 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம எக்கிண்டா டிராகன் அவரோட உண்மையான உருவத்தை எடுத்து அங்கே இருக்க அந்த வைரன் டிராகன்ஸ் எல்லாத்தையுமே கடிச்சு தூப்பியிருப்பா. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம எக்கிண்டா டிராகன் மறுபடியும் குட்டி பொண்ணாவே மாறிடுவா. நம்ம ஹீரோ எக்கிண்டாவை பார்த்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கான்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கு உடம்புல டயர்டாக இருக்குது, ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படி சொன்னோன்னே, நம்ம ஹீரோவும் ஆமாம் நீ டிராகனாக மாறி ஃபுல் பவர் யூஸ் பண்ண உடனே நீ டக்குன்னு வீக் ஆகி சாதாரண குழந்தையா மாறிட்ட. ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்லுவா, எனக்கு இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் உருமாறினா சுத்தமாக பிடிக்காது. எனக்கு கோவம், அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும். அதை லூஸ் பண்ணுறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படி நம்ம ஹீரோ கோவமாக சொன்னோன்னே, அதை கிட்ட எக்கிண்ட ஆள ஆரம்பிச்சிருவா. என்ன மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டு அப்படி சொன்னோன்னே, அதை கிட்ட நம்ம ஹீரோவும் சொத்தோ அழாதீங்க, உங்களுக்கு குச்சி முட்டாய் வேணுமா குறி ரொட்டி வேணுமா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எக்கிண்டாக்கு ஆதரவு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இவளோட பவரை யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா தான் யூஸ் ஆகுது, 41வது லெவல்லேருந்து 49வது லெவலுக்கு போயிட்டேன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா என்னால் அந்த டீமன் பவரை அப்சர்வ் பண்ண முடியல. இவளே எல்லாத்தையுமே உறிஞ்சுக்கிறா, அப்படியே என் உடம்புல இருந்து உறிஞ்சு எடுத்துக்கிறா, எனக்கே டீமன் பவர் பத்த மாட்டாங்குது அப்படின்னு நம்ம எக்கிட்டா பாருங்க நம்ம ஹீரோயிட்ட இருந்து எப்படி டீமன் பவரை உரிறான்னு அதை நம்ம ஹீரோ நினச்சி கவலைப்பட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா திடீர்னு அங்கே மறுபடியும் அந்த ஜெயண்ட் ஆர்க் மான்ஸ்டர் வந்துடும். அதை பார்த்து நம்ம ஹீரோ சே இந்த மான்ஸ்டர் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு எக்கிட்டாவை பாதுகாப்பாக மரத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உக்கிரமாக அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகும்போது அங்கே பட்டார்னு ஒரு வெள்ளை மண்டையன் அங்கே இருக்க அந்த மான்ஸ்டர் தலையிலே மிதிப்பான். இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் நடந்து வந்துட்டு முக்காடு போட்டிருக்கவன் அவன் கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டர் கழுத்தில் வெட்டிட்டு அசால்ட்டாக நடந்து வந்துட்டு இருப்பான். இவனுக்கு எஸ்ரா கண்ட்ரஸ் போல இருக்கு, 2 பேரும் சும்மா மாஸ்க் காட்டுறானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ யார் வேணுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து அவங்க 2 பேரும் சாரிப்பா நீ வேட்டையாட வந்து அந்த மான்ஸ்டரை நாங்கள் வேட்டையாடிட்டோமா அப்படி சொல்லும்போது அதுக்கு அங்கே கையில் கத்தி வச்சிருக்கான். என்னப்பா பேசிகிட்டு இருக்க, அவன் பாரு பாதுகாப்பே இல்லாமல் தனியாக நிற்கிறான், நம்ம தான் அவனை காப்பாற்றிருக்கோம் அப்படி சொல்லும்போது இந்த முக்காடு போட்டிருக்கான் பார்த்தீங்களா பபுகம் சாப்பிட்றவன், இவன் ஒன்னொரு கில்டை சேர்ந்த மின்ஹியோக். இந்த பக்கம் வெள்ளமண்டை இருக்கான் பாருங்க, ஹான்யூல் கில்டை சேர்ந்த வெள்ளமண்டை. இவனை வெள்ளமண்டைன்னே சொல்லலாம். இந்த வெள்ளமண்டை பார்த்தியா நாங்கள் 2 பேரும் வேற வேற கில்டு இருந்தாலும் ஒன்றா சண்டை போடுறோம். சரி நீ என்ன தனியாக நிற்கிற பாரு, உன் கூட வந்து அந்த பொண்ணு மயங்கி விழுந்துட்டா, இங்கிருந்து உன்னை பாதுகாப்பா நான் வெளியே கூட்டு போறேன் பயப்படாத அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த முக்காடு போட்டவன் கையில் ஏதோ மந்திர சக்தி மாதிரி எழுத்துக்கள்லாம் இருக்கு, அதை வச்சு ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் அந்த வெள்ளமண்டை கிட்ட நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் நான் கூட்டு போய்க்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த வெள்ளமண்டை கிட்ட சொல்லி அங்கேருந்து கிளம்ப போவான். இந்த பக்கம் அந்த முக்காடு போட்டவன் ஒரு மாதிரி கையில் மந்திர சக்தி எழுத்துக்களோட நம்ம ஹீரோவை முறைச்சிக்கிட்டே இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ எக்கிண்டாவை கூப்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு ட்ரெஸ்ஸு இல்லைல்ல, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுல, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸு வாங்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ எக்கிண்டா என்ன பண்ணுவான், கேங் அங்கே ரத்த வாடை அடிக்குது, அதுவும் மனுஷ ரத்த வாடை அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே என்னது மனுஷ ரத்த வாடையா அப்படின்னு பார்த்தா உள்ள பார்த்தா அந்த டீமன் தான் அந்த சடங்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி அந்த கமாண்டர் நம்ம சாகிட்ட சொல்லியிருப்பா பார்த்தீங்களா, டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்க சடங்கு பண்ண போறாங்க எஸ்ரா கேட்டு பக்கத்தில் அப்படின்னு, அவங்க தான் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சடங்கு பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரியுது இதுக்கு முன்னாடி பார்க்க சொன்னா பார்த்தீங்களா நம்ம சாகை கிட்ட ஸ்பையை உள்ள அனுப்பியிருக்காங்கன்னு, அந்த ஸ்பை இப்படி சொல்லிட்டு இருக்கான், நான் இவங்களோட விசுவாசியா அப்படி ஏமாத்தி நம்பி இவங்க உள்ள வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் அந்த மெமரி கார்டை அவங்களுக்கு எப்படியாவது திருப்பி அனுப்புன்னு நினச்சேன். ஏன்னா இங்கே டவர் எதுவும் கிடைக்கவே இல்லை, தகவல் எல்லாத்தையுமே சேகரித்து கொடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே அவங்கக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அவங்க என்னை கொல்ல பார்த்தாங்க. நான் அங்கேருந்து இப்போ தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கேன். நான் இப்படி நிப்பாட்டக்கூடாது, எப்படியாச்சும் இங்கேருந்து மெமரி கார்டை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படி சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு அங்கேருந்து ரத்த காவை வாங்கிட்டு வெளியே வந்திருப்பான். அப்படி அந்த ஸ்பை ஓடி வந்துட்டு இருந்தவன் ஓட முடியாமல் கீழே விழுந்துருவான். இல்லை நான் கொஞ்சம் தூரம் ஓடணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ எக்கிண்டா சொன்ன மாதிரி உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மெமரி கார்டை நம்ம ஹீரோ கையில் கொடுத்து இந்த மெமரி கார்டை வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கொடுத்துருவான். நம்ம ஹீரோவும் மெமரி கார்டா, இது என்ன மெமரி கார்டா, டே எந்திரா, என்னடா ஏதோ ஒரு மெமரி கார்டை கொடுத்துட்டு என்ன மெமரி கார்டு சொல்லலையடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த மெமரி கார்டை பார்த்துட்டு சரி இந்த மெமரி கார்டில் என்ன இருக்குன்னு நம்மளே பார்த்துலாம் அப்படின்னு மொபைலில் போட்டு பார்த்தா அதில் என்ன மாதிரியான படம் இருக்குது தெரியுங்களா, அந்த மாதிரியான படம் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இந்த மாதிரியான படமா, இந்த மாதிரியான படத்தை நான் இப்போ தானே தடவை பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த படத்தை அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பானா. அதை பார்த்து பக்கத்தில் இருக்க அந்த எக்கிண்டா கேங் என்ன பார்க்குறீங்க அப்படி கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியாம்மா நான் இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மாதிரியான படத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த மாதிரி மெமரி கார்டை எடுத்துட்டு எதுக்கு இவன் சாகர நிலமையில ஓடி வந்தா அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அங்கேருந்து முகமுடி போட்டு அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க வேகமாக ஓடி வருவானுங்க நிறைய பேர். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு வந்து நின்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ இவனுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானா. அப்போ அவனுங்க
ஒழுங்கா அவன் கொடுத்த அந்த மெமரி கார்டை எங்ககிட்ட கொடுத்துட்றா இல்ல அப்படி சொல்லும்போது அதை கிட்ட நம்ம ஹீரோ ஏய் அது எதுக்கிட்ட அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் மொபைலை உள்ள வச்சுக்குவான். அதை பார்த்துட்டு அவனுங்க கத்தியை வெளியெடுப்பானுங்களா, அதை பார்த்துட்டு ஹீரோ டேய் என்னடா இந்த படம் பார்த்தா அவ்வளோ பெரிய குத்தமா எல்லாரும் பார்க்கறதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாக்காயிருவான். அதை பார்த்துட்டு அந்த டீமன் கல்ட்ட சேர்ந்தவனுங்க டேய் நீ அந்த வீடியோ பார்த்த அப்படின்னா நீ சாக வேண்டியவன் உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அப்படியா நான் இந்த வீடியோவை கொடுக்க மாட்டேன் ஏன்டா 10,000 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படத்தை நான் இப்போ பார்க்குறேன் இதை உங்ககிட்ட கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா என்ன ஆனாலுமே இந்த படத்தை உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவனுங்க இப்போ தெரியுது நீ யாருன்னு உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கத்தியை வச்சுட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக நம்ம ஹீரோ கிட்ட வருவானுங்க. உடனே நம்ம ஹீரோ பவர் ஆஃப் வால் அப்படி சொல்லிட்டு சும்மா பவராக ஒரு அடிப்பார். அது மட்டும் இல்லாமல் பவர் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அடித்து பறக்க விடுவார் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த டீமன் கல்ட்ட சேர்ந்தவன் ஏய் உடனே உங்கள் பவர் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்கடா அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு இல்லைங்க ஐயா அதை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டோன்னே டேய் நீ இந்த பவரை மட்டும் வெளிப்படுத்தல நம்ம எல்லாருமே செத்துருவோண்டா அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். அவன் ஒரு மான்ஸ்டர்ரா எப்படி அடிக்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த முகமுடி போட்ட ஒருத்தனை அப்படி தவடாலே குத்துவார் பாருங்க. முகமுடியெல்லாம் உடஞ்சி தெரிச்சு போயிடும். நம்ம ஹீரோ சும்மா மாசா நிற்கும் போது பின்னாடி எக்கிண்டா ஆமா இது என்னது பயங்கரமான ஒரு மேஜிக் பவரா இருக்கே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ இதுதாம்மா ஆரா அப்படி நம்ம ஹீரோ ஆரா தெறிக்க நிற்கும் போது அவனுக்கு முகமுடி போட்டவனுங்க அவனோட டீமன் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்கே நம்ம ஹீரோவோட டீமன் பவரை பார்த்து டேய் நீயும் டீமன் பவர் வச்சிருக்கவன் தானா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு அவனுக்கு அட்டாக் பண்ண வருவானுங்க. உடனே எக்கிண்டா இங்கே பாருங்க கேங்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரவா அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ இல்லைம்மா என்னை பற்றி உனக்கு தெரியாது நான் யாருன்னு காட்டுறேன் அப்படி நம்ம ஹீரோ எக்ஸ்மேன் மாதிரி கையில் கத்தியை கொண்டு வந்துட்டு மாசா நிற்பாரு. அந்த பக்கம் முகமுடி போட்டவங்கலாம் சும்மா கத்திக்கிட்டே பொது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ஓடி வருவானுங்க. அதில் ஒருத்தன் கத்திக்கிட்டே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ வயிற்றுலேயே ஒரு சொருகு அவனுங்களை சொருகுனதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான் அவனை குறுக்க ஒரு வெட்டு இந்த மாதிரி வந்தவனை வெட்டி வீசுவார் பாருங்க நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு மற்றவனுங்களாம் பயந்து போயிடுவானுங்க. ஐயோ இவன் என்னடா எல்லாத்தையுமே இப்படி வெட்டி வீசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க தெரிச்சு ஓடுவானுங்க. அவனுங்க தப்பிச்சு போறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன கண்ணா இவ்வளோ லேட்டா ஓடுறீங்க என்னை பார்த்த உடனே ஓடி இருக்கணும் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு தப்பிச்சு போக முடியுமா தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு டெரா பிளேட் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணா பாருங்க. இதுக்கு முன்னாடி அந்த ட்ரோல் மான்ஸ்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணா பாருங்க. அது அப்படியே கீழே போய் கீழே இருந்து நிறைய பிளேட் வந்து அவனுக்கு எல்லாத்தையுமே வெட்டி வீசுறோம். அவனுக்கு கதை அவ்வளோதான் வந்தவனுக்கு எல்லாருமே செத்து கீழே கிடப்பானுங்க. அவனுக்கு செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ செல்லு எடுத்து மறுபடியும் பார்க்கும்போது ஆஹா படம் ரொம்ப நல்லா இருக்கு ஒருத்தரா இதுக்காக தான் அவங்க சண்டை போட வந்தாங்களா அப்பனா அவங்க சாகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருத்து தான் நல்லதுக்கு தான் செத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த படத்தை அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மேலே இருந்து நம்ம பேக்கும் நம்ம சாகையும் ஜம்ப் பண்ணி வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இங்கே செல்லில் பார்த்துட்டு இருக்கிற சாகையை பார்த்துருவாங்களா டப்புனு கீழே இறங்கி வந்து டே என்னடா பார்த்துட்டு இருக்க பெரிய மனுஷன் செய்கிற வேலையாடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகை கேட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ நீ பார்த்துட்டியா பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறுவாரு. அப்போ மேலே நிற்கிற நம்ம பேக் இருக்காங்க பாருங்க கமெண்டரு எப்படி இவர் ஒரே ஆள் நின்று எல்லாத்தையுமே தோக்கடிச்சாரா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அவங்க கீழே இறங்கி வந்து ஏதாவது ஒரு மெமரி கார்டை பார்த்தீங்களா அப்படி கேட்டோன்னே நம்ம இரவும் இந்த மெமரி கார்டு தானே அவன் தான் கொடுத்தான் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம சாகேவும் உடனே அந்த மெமரி கார்டை எங்ககிட்ட கொடு அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது எங்களுக்கு யூஸ் ஆகும் அதை வச்சு தான் நாங்கள் நல்லா யூஸ் பண்ண போகிறோம் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ யோகோ தப்பா இருக்குக்கா இதை வச்சு நீங்க யூஸ் பண்ண போறீங்களா ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு மைண்டு வேற எங்கேயே போகும். இப்போ சாகை மேல இருந்து குதிச்சாங்க இல்லையா அவங்க நம்ம ஹீரோட மொபைலை பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதோ ஒன்று லைட்டா பார்த்துருக்காங்க. ஆனா அந்த மெமரி கார்டு போட்டு தான் நம்ம ஹீரோ இதை பார்த்தான்னு அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாம அவங்க என்ன பண்றாங்க சாகே கீழே இறங்கி வந்த உடனே அந்த மெமரி கார்டு உடனே என்கிட்ட கொடு அதுல தான் முக்கியமான ஒரு வேலை இருக்கு அதை வச்சு நாங்கள் ஒரு வேலை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது முக்கியமான வேலை பார்க்க போறாங்க இவங்க திறந்து பார்த்தாங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே சாகே மெமரி கார்டை அவங்க மொபைலில் போட்டு இந்த மெமரி கார்டில் இருக்க படத்தை நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கணும் கேங்கு முக்கியமாக நீங்கள் இதை என் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு பாருங்க இதை நான் இவங்க கூட சேர்ந்து பார்க்கணுமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபேஸை மாறிடும். அவங்க மெமரி கார்டு போட்டுட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த மெமரி கார்டு கொடுத்தவன் இறந்து போயிடுவான். அதை பார்த்துட்டு அந்த கமெண்டர் அவன் கண்ணை மூடிட்டு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதே நேரம் இங்க சாகே அந்த மெமரி கார்டை போட்டு போன்ல அந்த படத்தை பார்த்துருவாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு டே கேங்கு என்ன இலவடா என்கிட்ட கொடுத்த இந்த மெமரி கார்டை ஏன்டா கொடுத்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அந்த படத்தை பார்த்துட்டு இங்க நம்ம கமெண்டர் இது ஒரு ஃபேக் வீடியோ இது ஒரு டீகிரிப்டட் வீடியோ இதை நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில் கொடுத்து டீகிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சாகே ஏமா ஒரு ஸ்பைக்கு எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரியான வீடியோவில் அந்த ஸ்பை வந்து ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறானா இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சாகே கோவத்தில் கத்துவாங்களா. அதை கேட்டு நம்ம கமெண்டரும் ஆமா இந்த மாதிரியான வீடியோ பார்த்து தான் யாரும் டவுட் பட மாட்டாங்க இதை டீகிரிப்ட் பண்ணால் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்குள்ளே ஒரு டீகிரிப்ட் நம்பர் இருக்கான் அது மூலமாக உண்மையான வீடியோ உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கமெண்டர் சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னு தான் நம்ம ஹீரோக்கு மூச்சே வருது. ஓ அப்படியா
நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் நம்ம சாகு ஏன்டா நீ தான் அந்த மெமரி கார்டை போட்டு இந்த மாதிரி படம் பார்த்துருக்கல அப்போ ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நம்ம சாக ஹீரோவை பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சாக ஹீரோவை திட்டுறதை பார்த்தோம்னா எக்கிட்டாக்கு கோவம் வந்துடும். இங்க பாருங்க இங்க கேங்கு இப்பெல்லாம் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சாகையை திட்டிடுவாளா. அதை கேட்டு சாகேவும் ஆமா இந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்டோன்னே உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான் நான் தான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் டிராகனை சம்மன் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சாகே நான் டிராகன்னோட வேற என்னமோ பயங்கரமான நினைச்சேன்டா நீ என்னடா இந்த மாதிரி குழந்தை டிராகன்லாம் கூட்டத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாகே கடுப்பாயிருவாங்க. அப்புறம் கமாண்டர் உடனே வாங்க இந்த மெமரி கார்டை எடுத்து நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அங்கே ஒரு ஆஃபீஸர் கிட்ட நான் உடனே ஜெனரல் சாங்கை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எங்க அவர் ஜப்பான் டபுள்எஸ் ரேங்க் டஞ்சன் கேட்டுக்கு போயிருக்காரு அவர் இப்போதைக்கு பேச முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்போதான் அந்த சாங்குன்றவர் ரொம்பவே பவர்ஃபுல்லானவர். அவர் முன்னாடி ஒரு கில்டு மாஸ்டரே வந்து நின்னாலும் ஒன்றுமே பேச முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆனா அவர் இன்னும் இங்க வரல அவர் இங்க இல்லையே அவர் இருந்தார்னா இந்த பையன் ஸ்பை இறந்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்டர் வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்புறமா அந்த மெமரி கார்டை டீக்ரிப்ட் பண்ணி அதுக்குள்ள என்ன வீடியோ இருக்கு சொல்லிட்டு இப்போ ப்ரொஜெக்டர்ல போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொஜெக்டர்ல என்ன இருக்குன்னா இந்த இதுக்கு முன்னாடி முகமுடி போட்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க அவனுங்க பேசுறதா இருக்குது. அதுல முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும் போது கீழே இருந்த ஒருத்தர் வந்து கார்டினல் சார் நம்ம சம்மனிங் மேஜிக்கை உடனே முடிச்சாகணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு 4 வாரம் தானே அப்படி சொல்லும்போது அதை கட்டி இல்லைங்க 3 வாரம் இருக்கு அப்படி சொன்னோன்னே என்னது 3 வாரமா ஆமா நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொன்னோன்னே அதுக்கு முன்னாடி மண்டி போட்டவன் சார் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ற பெரிய பெரிய கில்டுலாம் இப்போதைக்கு பி ரேங்கை விட அதிகமான ஆஃபர்லாம் தராங்க நம்ம சீக்கிரமா அவங்களோட தேவையெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம்னா இன்னும் நிறைய தருவாங்க அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வரும். டேய் முட்டாள்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இன்னும் முன்னாடி கூட எடுத்து வைக்கல ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேராசைப்படுறீங்களா நீங்க ஒரு முட்டாள்ரா இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி இருக்கவனை போட்டு அடிச்சிருவான் அந்த முகமுடி போட்டவன். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்மளுக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்க மாதிரி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமுடி போட்டிருக்கான் பார்த்தீங்களா அவன் அந்த கருப்பாடுன்னு சொல்லிட்டு ஸ்பையை கண்டுபிடிச்சிருப்பான். அதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவோ அப்படியா ஏதோ ஒரு கில்டு ஹெல்ப் பண்ணுதா இவன் தான் அந்த கார்டினலா இவன் யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே பெரிய சந்தேகம் வந்துடும். 5 பெரிய கில்டுல ஒரு கில்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா அவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து கேங்கு நான் நினைச்சதை விட நீங்க ரொம்பவே புத்திசாலியா இருக்கீங்க நீங்க எப்படி இந்த மாதிரி திறமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டோன்னே அதை பார்த்து சாகைக்கு கடுப்பாயிரும். இவனை எதுக்கு இவ பாராட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிட்டு இருக்கும்போது அவன் சாகே சீக்கிரமா நம்ம யார் அந்த பெரிய கில்டுன்னு கண்டுபிடிச்சாகணும் நம்ம பெரிய கில்டுல ஒரு கில்டு உதவி பண்ணுதுன்னா இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் சொல்லும் போது நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்லுவான் நம்ம உடனே ஒரு தூண்டில போட்டாகணும் அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு ஹையர் எபிலிட்டி இருக்கிற லோ ரேங்க்ல இருக்கிற ஒரு ஹண்டர் இதுக்கு முன்னாடி ஏன் கூட இருந்தவனே அடிச்சு கூட்டு போய் சடங்குக்கு பலி கொடுக்க பார்த்தானுங்க அந்த டேஞ்சர் பிளேயர் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பிளேயர் அவங்ககிட்ட கொடுத்து அது மூலமா அந்த கார்டினல் யாருன்னு ஈஸியா பிடிச்சிடலாம் மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி தூண்டில் போட்டு பிடிச்சிடலாம் அப்படி சொன்னேன். ஓ அப்படியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோன்னே கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு தானே என்கிட்ட ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க யார் அவன் அப்படின்னு சொல்லி நம்ம சாகை கேட்கும்போது அது சர்ப்ரைஸ் அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் யாரோ ஒருத்தன் நடந்து போறான் அதுவும் ரொம்ப சோகமா அவன் பேர யாரும் இல்லைங்க அவன் தாங்க கிம்மு பார்த்தா வீட்டுக்கு போறான் அங்க அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம படுத்துருக்குறாங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கு இவன் ரொம்ப பெரிய பணக்கார கில்ட சேர்ந்தவன் சொன்ன மாதிரி இருந்துச்சு இப்போ என்னன்னா ரொம்ப ஏழையா இருக்கான் ஒருவேளை கிம்மு மாதிரி ஒருத்தர் இருக்கானோ சஸ்பென்ஸ் வச்சாலும் வச்சிருப்பாங்க. இப்போ கிம் அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்கிட்டா குட்டி டிராகனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க.